பாருங்க ஆப்பிள் ஜெட்டிலாம் இருக்கிறாங்க. முந்திரி பாதாம் தலைவாணி கீபோர்டு வாங்க ரொம்ப நாள் ஆசைங்க எனக்கு. சின்ன குழந்தையா இருக்குங்க. DDR 2 RAM சோல்ஜர்ஸோட கல்யாணத்துக்கு வாங்கிட்டு இருந்தோம். இப்போ அடுத்து வேற விஷயத்துக்கு வாங்கிட்டு இருக்காரு. சோல்ஜர்ஸ் போன வாட்டி இதே மாதிரி கார்ல வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். 2 பேரை கூட்டு போய் ஒன்றும் நடக்கல. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு அதனால எக்ஸ்ட்ரா அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தருண் ஆபீஸ் வந்து இன்னொருத்தர கூட்டு வந்திருக்கேன். பிடி டீச்சர் சார் என்ன பல்கா இருக்கா பாருங்க. அப்படி எங்க ப்ரோ போறீங்கன்னு சொல்லி நான் ரிச் ஸ்ட்ரீட் போன பிரச்சனையா சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பழைய பொருட்கள் பழைய எலக்ட்ரானிக்ஸ் வாங்க வேணமாக பல்லாவரம் சந்தை போகிறோம். சந்தைக்கு போற அண்ணன் வரும்போது சண்டையோட வந்தாலும் வருவேன். பல்லாவரம் சந்தை எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு கனெக்டான விஷயம். ஏன்னா அந்த அங்க போயிட்டு நான் PS2 வந்து செகண்ட்ஸ் வாங்கலாம் சுத்திட்டு இருந்தேன். மேட்ல நான் இன்னைக்கு போயிட்டு ஒரு 10,000 கையில வச்சிருக்கேன் கேஷா. அதை எடுத்துட்டு போயிட்டு அங்க ஷாப்பிங் பண்ண போனோம். அது எலக்ட்ரானிக்ஸ் முடிஞ்சா ஒரு PC வாங்குறோம். 10,000 ரூபாய்க்கு எப்படி PC? ஏங்க பல்லாவரம் சந்தை மாதிரி தெரியாதா? பல்லாவரம் சந்தையில் 10,000 ரூபாய் PC என்ன ஏசியே கிடைக்குங்க. பொருட்கள்லாம் கிடைக்குமா அப்போ? எல்லாமே கிடைக்கும். இன்னைக்கு பாருங்க செதற போறீங்க பாருங்க பாத்துட்டு ஏரியாவே யாருமே வந்தது கிடையாது. இன்னைக்கு பாருங்க போயிட்டு மொத்த பர்ச்சேஸ் 10,000 ரூபாய்க்கு வாங்கினேன். 5 கண்ணா வாங்கிடலாம். தரமான இடம் நம்பி வாங்க. வந்து பாருங்க அசந்து போயிடுவீங்க. ஆடி போயிருவீங்க. அசந்து போயிருவீங்க. ரவீன் பேசிட்டு பல்லாவரம் என்ன சொன்னா? அவன் வந்து காய்கறி இருக்கும், சாப்பிட்ற பொருள் இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் கம்மியா இருக்கும். ஏங்க என்னங்க தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயத்தை வந்து எப்பயுமே வந்து பாருங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அப்புறமா தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். பண்ணிரலாம். சரி அதோடங்க நம்ம ஆபீஸ்ல எல்லாரும் சேர்ந்து ட்ரிப்பு போறோம் பாண்டிச்சேரி. போயிட்டு vlog பண்றோம். சில நேரங்கள் கழித்து நண்பர்களே சக்சஸ்ஃபுல்லா PVRல் பார்க் செய்துவிட்டு நோ பார்க்கிங் கேஸ் வாங்காமல் தப்பித்துவிட்டோம். சோல்ஜர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரம் சந்தைக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்க போறோம். ஓகே வாங்க. கடைசிங்க பாசக்கார பையில விட்டுட்டு சாப்பிடவே மாட்டீங்களா? ஹாய் நல்லா இருக்கு. நீங்க இருக்கீங்க. ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க? சோல்ஜர்ஸ் 4 ஃபேன் வாங்கியாச்சு. ஃபேன் இல்ல என்னோட ஃபேன்ஸ் தான் இருக்காங்க. வாங்க உள்ள போவோம். மார்க்கெட் போவோம். எங்க வாங்க சோல்ஜர்ஸ் ஃபர்ஸ்ட் கடைக்கு வந்திருக்கோம். இங்க பாருங்க வாட்ச்லாம் இருக்கு. சூப்பர் டைம் பேசுங்க. பேசிக்கலி ஐம் வாட்ச் மெக்கானிக். இங்கேயே ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க பேட்டரிலாம் இருக்குது. பேட்டரி பழைய ஃபோன். இங்கே பாருங்க CCTV கேமராஸ் இருக்கு. ஐயா ஃபேன் கேட்டீங்களா? பாருங்க ஏன் இந்த ஃபேன் இல்லைங்க சீலிங் ஃபேனுங்க. இப்போ வந்து அடுத்து வந்து உள்ள போவோம். ஹலோ பெருசு இந்தா பிடிச்சுக்க. எங்க பாருங்க பைபிளை கொடுத்துறாங்க. 8வது அதிகாரத்துல ஏசு என்னடா சொல்லிருக்காரு? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே. ப்ரோ ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மெஷின் இருக்கு. தலை அடிச்சிருவாங்க போலயே. பெல் அடிச்சு பிரேக் பிடிச்சு போனா குறைஞ்சா போயிருவா. ஏடா இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா வாஷிங் மெஷின்ஸ். இதெல்லாம் வந்து டாப் லோட், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லோட். இதெல்லாம் அண்ணா நீயானா? ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய். அக்கா ஃப்ரிட்ஜ் எல்லாம் என்ன இருக்கா? இங்க 3,500 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜ். சோல்ஜர்ஸ் ராயல் என்ஃபீல்ட் ரிப்பேர் ஆச்சுன்னு சொல்லிட்டு கொடுத்தா 3,500 ரூபாய் வாங்கிட்டாரு. இங்க ஒரு ஃப்ரிட்ஜே வாங்கிட்டாரலாம் போல. ஏங்க நானா பண்றேன், கடைக்காரர் தாங்க ரிப்பேர் பண்ணுவாரு. அதுக்கே ஏன்டா கோவப்படுற? கம்பெனிக்காரன போய் கேளு. இங்க பாருங்க சோல்ஜர்ஸ் சுவிட்ச் போர்டு. ஏங்க கீபோர்டு வாங்கினேன். கீபோர்டு வாங்கின ரொம்ப நாள் ஆசைங்க எனக்கு. சின்ன குழந்தையா இருக்கீங்க. இருங்க இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. இந்தா கொண்டாங்க. என்ன வாய செய்து சத்தத்தை காணா? ஒர்க் ஆக மாட்டேங்கிறியா? ஆமா ஒர்க் ஆகாதுங்க. நீங்க ஃபிக்ஸ் பண்ண இருங்க. நான் இது எவ்வளோங்கண்ணா? 200 200 தான் ப்ரோ. வாங்க டேக் இட் பிரதர். தேங்க்ஸ்க்கா. கேஷ் கொடுங்க. காசு மேல காசு வந்த தொட்டுற நேரம் இது. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ஏங்க ஆபீஸ் சேருங்க. எவ்வளோ சேர் சார்? சென்னை சரியான சூடு. ஏண்டா சோனி 2 சோனி எங்க காட்டுங்க. இதை சோல்ஜர்ஸ் இந்த சோனியை நம்பி வரணும். சோல்ஜர்ஸ் இதுவும் ஆஃப் ஆகி போச்சு. அப்போ இதுவும் ஆஃப் ஆகி போச்சு. ரெண்டுமே A7 Mark 4 தான். என்னடா கேமரா வச்சிருக்கீங்க? என்ன நினச்சிருக்கீங்க? ரொம்ப வீக்கா இருக்கு. சுடர்மணி ஜட்டிகள் டாய். இங்க ஜெட்டிலாம் விற்கிறாங்க. ஜெட்டி வாங்கிக்கிறீங்களா? போட்டு பார்த்து வாங்கிக்கிறீங்களா? ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்சி அலைறீங்கடா இந்த ஊர்ல.
கேமரா இருக்கு பாருங்க. எங்க அந்த சோனி கொடுத்து அதை வாங்கிட்டு வரலாமா? இங்க பாருங்க நண்பர்களே, கேமரா பெட்டாக். இது பிளாஸ் எவ்வளோ இது? 800 ரூபாவா? இது எக்ஸ்சேஞ்ச் பண்ண எவ்வளோ தருவீங்க? 10 பைசா கிடையாது போடா. தர மாட்டீங்களா? எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. எக்ஸ்சேஞ்ச் இல்ல உங்களுக்கு ஹாய் ப்ரோ. எடிட்டர் யாரு? எடிட்டரா? இங்க வரல அவரு. எடிட்டர் பார்த்தே வருவாங்க. ஓ அப்படியே கண்டிப்பா கம்மி பண்றாரு. தேங்க்யூ தேங்க்யூ. கேட்டுக்க கட்டில் மெத்தை சோஃபா எல்லாம் இருக்கு. வாங்க, உங்களுக்கு கல்யாணம் தானே அடுத்து? என்னடா வெக்கமா? நண்பர்களே, இவருக்கு கல்யாணம் ஆக போகுது. நாங்க வந்து எல்லாம் கல்யாண சீர்வரிசைகள் வாங்க போறோம். இல்ல கட்டில் வேணா புது கட்டில் பாருங்க, அந்த மாதிரி கட்டில் தரோம். நம்ம கல்யாணத்துக்கே இந்த மாதிரி கட்டிலாம் தந்துட்டு இருக்கோம். இவரு கல்யாணம் ஆக்சுவலா பொண்ணு வந்து தூக்கிட்டு வரலான் இருக்காரு அவரு. தூக்கிரட்டுமா? சோல்ஜர் 11 ரூபாய்க்கு நான் தரேன். கட்டலு மெக்க 11,000 ரூபாய். 11 ரூபாவா? 11,000 ரூபாய். தம்பி தமாஷா பேசுது போல இருக்கு. இது பாத்தீங்கன்னா 16 ரூபாய் வரும். ஓ இது 16 ரூபாவா? நண்பர்களே இது 16. படுங்க. போடா. என்ன நினைச்சிட்டு இருக்க? வேற ஆள வச்சுக்காம என்ன பரமசா எப்படி இருக்க? ஹாய் ஹாய். நல்லா நடந்தது. அடுத்து இங்க வந்திருக்கா. அதெல்லாம் சேஃபா தான். அதெல்லாம் அடிச்சானே. இல்ல அதெல்லாம் இல்ல. பர ஏன்டா கண்ணு கலங்குது? எங்க ட்ரெட்மில்லுங்க, நம்ம ஜிம்பாய் கூட்டு வரணுங்க. இங்க ஜிம்பாய் காலனிப்பா. பழைய மாடலா இருக்கு. இது எப்படிங்க மோட்டரைஸ்டா? இல்ல பிளக் பண்ணனும் நினைக்கிறேன். ஏங்க இங்க ஒரு ட்ரெட்மில் இருக்குங்க. ட்ரெட்மில் எவ்வளோனா? 8,000ங்களா? தருண் காலட்சிகமா தருண் ப்ரோ. நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நபர் குஜாலாக இருப்பதால் சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்ளவும். எங்க இந்த ஆள் எப்பயும் எடுக்க மாட்டாரு. இவனோட எத்தாரு. டேய் இத எடுத்து போ. அப்புறம் பண்ண சொல்லு. எனக்கு இது வேணும். இதா லைட்டா உங்களுக்கு வேணுமா? கேமராமேன் கேட்குறாரு. வாங்க இந்தாங்க வாங்க செக் பண்ணுங்க. அங்கே பாருங்க கேமராமேன் உங்களுக்காக தான் செக் பண்ணுறாங்க. பாருங்க லைட் எதுங்க? இது மட்டும் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நீங்க என்ன சேல் பண்றீங்க? எங்க தாலி கேட்டீங்க? ஏன்டா ஏன் தாலியா இருக்கிறீங்க? இது எவ்வளோ? 100 ரூபாயா? வாங்கிங்க கட்டி பிடிச்சு தூங்கறதுக்கு. அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். ஏடா அம்மா நேரம் பாத்துக்கிட்டு ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? இல்ல அவர் 50 ரூபா நிறைய தான். யார் சொன்னது? யூடியூப் பண்ணுங்க 50% தள்ளுபடி 50. நானே இதை நீங்க வாங்குனீங்கன்னா இவனை ஃப்ரீயா தரேன். ரசனா மேக்கிங் பர்ச்சேஸ். சந்தை எவ்வளவு வருஷமா இருக்கு? எப்படி இருக்கு? முதல்ல எங்க இருந்தது? சந்தை வந்து 110 வருஷமா இருக்கு. ஓகே ஓகே. நான் 45 வருஷமா தான் இந்த சந்தையில. ஓகே ஓகே. இது இப்போ முன்னாடி இங்க தான், முன்னாடி வேற இடத்துல இருந்ததுனே. முன்னாடி பழைய சந்தை அங்க இருந்தது. ஓகே. அங்க இருந்து இங்க வந்துச்சு மாறி. ஓகே ஓகே ஓகே. இதுக்கு ஏதாவது போர்டு அசோசியேஷன் எல்லாம் இருக்குங்களா? இதுக்கு ஒரு கடைக்கு 500 ரூபாய், 300 ரூபாய், 400 ரூபாய், 1000 ரூபாய் இப்படி கொடுக்குறோம். கவர்மெண்ட்டுக்கா? ஆமா கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். ஓகே ஓகே. இது நடுவில் வேற பலாசு சந்தை எடுக்க போறேன் அப்படின்ற நியூஸ்லாம் வந்திருந்தது. அது எப்படி? எடுக்கிறேன்னு பேச்சு அது வருஷமெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. எடுக்கிறப்ப பார்த்துக்குவோம். பாத்துக்கலாம். ஓகே மேடம். தேங்க்யூ. ஓகே அடுத்த கடைக்கு போவோம். அங்க என்ன நீங்க டேவிட் ஆஃப் வாங்குனீங்க? எங்க பாருங்க பெர்ஃப்யூம். என்ன டேவிட் ஆஃப் 8000 ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுத்து ஏமாத்திட்டாங்க என்ன இவங்கள? இது வாங்கலாங்க. இது உங்களுக்கு நான் பிரசன்ட் பண்ணேன். எனக்கு வேணாம் bro. ஏய் வேணாம் bro. சோல்ஜர்ஸ் இங்க பாருங்க மல்லிப்பூ சேல். நான் இதை ஓபன் பண்ணி காட்டுறேன். நான் ரெடி. நான் நீங்க ரெடியானா? ரெடியா? அப்பா என்ன கும்மு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? வாங்க அவ்வளவுதான். வேற லெவல்னா. அவரு சோல்ஜர்ஸ் இன்னைக்கு பாருங்க ஒன்னு ஃப்ரீயா கொடுக்குறாரு. இங்க வாங்க. ஒன்னு ஃப்ரீ எக்ஸ் கரெக்ட்டா உங்க ஃபேஸை பார்த்து எக்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு பாருங்க. சோல்ஜர்ஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு வாங்கிட்டு இருந்தோம். இப்போ அடுத்து வேற விஷயத்துக்கு வாங்கிட்டு இருக்காரு. மூச்சு முட்டை முகர்ந்து விடுகிறேன் முகர்ந்து. 50 ரூபா கேஷ் இல்லையா? நான் ஜிபே பண்ணிடுவா. உலகமே எங்கதுனா? ஏங்க உங்களுக்கு நான் ஸ்பான்சர் பண்றேங்க. என்னங்க கட்டில் மெத்தை பீர் எல்லாம் வாங்கி தரேன். கல்யாணம் பொண்ணு மட்டும் தூக்கிட்டாங்க. வரிசை பொண்ணை கொண்டு வந்து நீங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா உண்மை காதல்னா சொல்லு, என் உயிரை கொடுக்குறேன். ஹாய் சோல்ஜர்ஸ் ப்ரோ. ஹாய் சோல்ஜர்ஸ். ஹாய் நல்லா ஃபைன் கண்டென்ட் பயங்கரம் ப்ரோ. தேங்க்யூ. யா ரசனா அங்க பாருங்க. டன் டன் டன். அது வர்க் ஆகுமா? அது
அங்க இருங்க ஏங்க எல்லாம் ஜிம் ஐட்டமா இருக்குங்க. நம்ம ஜிம் பாய் கூட்டு வந்துருங்க என்னத்துக்கு. எவ்வளவு ஆர்பிட்டர் கலைட்டு உங்களுக்காகவே வந்துருச்சு ஆர்பிட்ரக் எலைட். 2500 3500 4500. ஓகே. இங்க ஒரு பிரிண்டருங்க. ஏங்க அதை பார்த்துட்டு இதை விட்டீங்க ஒரு. இதை விடுங்க, அங்க ஒரு பிரிண்டர் இருந்தது பாத்தீங்களா? கேனன் போட்டு மேல ஆப்பிள் லோகோ இருந்ததுங்க. ஏங்க நம்ம வீரமணி ஜெராக்ஸ் மிஷின் விற்கிறாரு. அவர் மிஷின் தான் பாப்பா. நண்பர்களே, ஜெராக்ஸ் மிஷின் இருக்க நண்பர்களே, வீட்டுக்குள்ள சாப்பாடு போட மாட்டாங்க நம்மளே. அம்சவல்லி ஹோட்டல்ல பல்லாவரம் சந்தையில இருக்க நண்பர்களே, அந்த ஜெராக்ஸ் மிஷினை வித்தா தான் நம்மளுக்கு சாப்பாடாம். ஆனா இது எவ்வளோங்கண்ணா? அது 28. நம்ம பட்ஜெட் 10,000 தான் வாங்க போகலாம். ஓகே ரைட்டு. எங்க எங்க பாருங்க பீஸிங்க கண்டுபிடிச்சிட்டாங்க கடைசியா. எவ்வளோ இந்த பிசி? 500 ரூபா. அங்க 500 ரூபாங்க. 500 ரூபாய் கம்ப்யூட்டருங்க. உள்ள பார்க்கலாமாண்ணா? பார்க்கலாமா? சோல்ஜர்ஸ் பிசி டிஸ்அசம்பிள் பண்ண போறோம். ஓ இங்க ரேம் கீழே வந்து கிடக்கு. DDR2 ரேம். சோல்ஜர்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 GB ரேம் இருக்கு. அப்புறம் வந்து என்ன ப்ராசஸ் இருக்குன்னு தெரியல. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி முட்டை போட்டு விட்டு இருக்குது. நீ மறுபடியும் என்னை தொட்டுட்ட. நான் தொட்டவனை விடுறதே கிடையாது. ஒத்தைக்கு ஒத்த வாடாங்க. சாம்சங் ஹார்ட் டிரைவ் 160 GB. வாங்கலையா? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும். அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? எப்படிங்க தண்ணி பட்டு சோல்ஜர்ஸ் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நாங்க ஒரு இடத்துல ஒதுங்க போறோம். ஆட்டோக்குள்ள ஒதுங்கலாமா? அது தப்பு. சாரி மச்சி. சோல்ஜர்ஸ் கருப்பு ஜூஸ் குடிக்கிறாரு. நான் சுகர் கட்ல இருக்கேன். இவங்க சுகர் கேட் ஜூஸ் போட்டு தரேன். என்னங்க நியாயமா இது? ஏங்க இது வேணுங்க. இது அழுக்கு தூக்கி போட்டு வைக்கிறதுங்க. இது எல்லோ கலர் தாங்க. ஏங்க டெக் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குன்னு பார்த்தா வேற எதுவும் வாங்கிட்டு இருக்கோம். நம்ம நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஹாய் 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 சோல்ஜர்ஸ். ஹாய். ஏங்க அங்க வருங்க மீனை கட்டி தொங்கிட்டு இருக்காங்க. ஒரு சிங்கத்தை கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சு வேடிக்கை பாக்குறீங்களா? திறந்து விடுங்கடா. ப்ரோ இங்க வாங்க, இங்க பாருங்க சேஞ்ச்லாம் இருக்கு பாருங்க. கிராமஃபோனா எவ்வளோ 4500? அது தான் அது 15,000 ஆர்டிக் பீஸுங்க. கண்ணு தெரியலங்க எனக்கு. ஓட்டக்காயின் ஏங்க 1 பைசா ஆகுங்க. கால்னா இங்க 10 ரூபா காயின்லாம் கூட ஆன்டிக்ல வந்துருச்சுங்க. இதோட வேல்யூ தெரியுமா உங்களுக்கு? ஓகே போலாம். ஹாய் ஹாய் ஹாய். தேங்க்யூ தேங்க்யூ. அவங்க ஹாய் தேங்க்யூ. நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? இங்க பாருங்க, இங்க பாருங்க டெக் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க JBL. நம்ம சிங்கரை பத்தி வீடியோ போட்டிருக்கு. இதை வச்சு 250. நீங்க இது வாங்குங்க. வாங்க வாங்க. அந்த ஃபேன் ஒன்று கொடுங்க. ஐயா என்ன ஃபேன் வாங்க போறீங்களா? ஃபேன் கிடைச்சா? நான் கேட்ட ஃபேன் இல்லைங்க. எவ்வளோ? 250. உங்க கேர்ள் ஃப்ரெண்டு கிஃப்ட் கொடுங்க. நல்லா இருக்கு. இல்லை எனக்கு நானே வச்சுக்கிறேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ஏதாவது ஜூஸ் கடை இருக்கா சார்? இங்கே பாருங்க ஆப்பிள் எவ்வளோ இது? ஓனர் யாரு? அவங்களுக்குள்ளேயே ஓனர் யாருன்னு கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. அதனால எவ்வளோ ப்ரைஸ் தெரியல. ஆனால் 1000 ரூபான்றாங்க. ரவுட்டர் டாடா ஸ்கை செட்டப் பாக்ஸு DVD ரைட்டர். இது என்னன்னே தெரியல. ஜியோ ரவுட்டர். இனி என்னத்த பாக்குறது? என்ன இருக்கு? கடை போடுறாங்க. டைம் ஆகி போச்சு. நீங்க வேற ஆளு கிட்ட தெரிஞ்சுக்க. ஓ மழை வருதா? சோல்ஜர்ஸ் கடையை சாத்திட்டாங்க. நம்ம அடுத்த கடைக்கு போவோம். சோல்ஜர்ஸ் மழை பெய்ய ஆரம்பிச்சு. இதுக்கு மேலே முடியல எங்களால். வீட்டுக்கு போயிடலாம் ஒரு எண்ணம் இருக்கு. இதனால இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கு. போயிட்டு வருமா என்ன காரணம் தெரியல. இங்க பாருங்க அந்த ஏதோ ஒன்று பேய் பொம்மை இருக்கு. இங்க பாருங்க சோல்ஜர்ஸ் டம்பலுக்கு வந்து வெயிட். இது என்னதுங்க? கொக்கி மாட்டி தூக்குறதுக்கா? ஓ அதுவா? இங்க பாருங்க லைவா டாட்டு போறாங்க. அங்கம்மா டாட்டு பாருங்க. அங்க பாருங்க MacBook Pro இருக்கு. ஆனா எதுக்கு இருக்குன்னு தெரியல. என்ன ஒரு அடி, என்ன ஒரு உதை. இங்க டெக் ப்ரோ இருக்கிற மாதிரி எதுவுமே டெக்கா இல்ல. இங்க பாருங்க டெக்குன்னு சொல்லி வந்துட்டு கடைசியில் வந்து மளிகை சாமான் பொருள் வாங்க வந்துட்டோம். அதான் இப்போ இவர் வந்து லவ் பண்ணி ஒரு பொண்ணை கூப்பிட்டு வராரு. அதுக்கு வந்து வீட்டில் வந்து பொருளே இல்லை. என்ன வாங்கலாம் அதுக்கு? அதை தெரியல. எல்லாம் முந்திரி பாதாமும் ஒரு பாக்கெட். அங்க பாருங்க எதுக்கு வாங்குறீங்க? சொன்ன நீங்க நம்புறீங்களா? நம்பல. பாருங்க ஏங்க என்னென்னவோ பண்ணி காசு எல்லாம் எடுத்துட்டு வந்து கடைசி இப்படி வாங்கிட்டு இருக்கீங்க. முந்திரி பாதாம் தலைவாணி ஸ்பீக்கர் இந்தாங்க ரூம் கீ. சோல்ஜர்ஸ் டெக் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்பி கடைசியில் டெக்கும் இல்லை ப்ராடக்ட்டும் இல்லை. ஃபிளாஷ்பேக். ரவீண்ட பேசிட்டு சொல்ல ஒரு என்ன சொல்றான்? அவன் வந்து காய்கறி இருக்கும், சாப்பிட்ற பொருள் இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் கம்மியா இருக்கும். ஏங்க என்னங்க தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயத்தை வந்து எப்பயுமே வந்து பாருங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அப்புறமா தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல. ஒரு இப்ப பாருங்க மல்லிகை சாமான் கடந்து இப்ப பூச்செடிக்கு வந்துடுறாங்க. காதுல வச்சுக்கோங்க.
இவங்க கேமராமேன் 2 பேரும் கூப்பிட்டு வந்தேன், 2 பேரும் வீடியோ எடுக்கல, நானே என்ன வீடியோ எடுத்துருக்கேன். உங்களுக்கு 2 பேரும் பேட்டா கட்டு இன்னைக்கு. சோல்ஜர்ஸ் அவ்வளோதான் இன்னைக்கான டே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நல்லா போச்சுன்னா நாசமாக போச்சு. தேவையில்லாமல் பேச வராமல் இருந்துருக்கலாம்னு தோணுது திடீர்னு. ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வேலை பார்க்குறேன். அது இருக்கும் பாய்.